வணக்கம் தம்பி தங்கச்சிங்களா, உங்க எல்லார்கிட்ட நான் சில கேள்வி கேட்க போறேன். தைரியம் இருக்கிறவங்க பை சொல்லுங்க, தைரியம் இல்லாதவங்க போயிருங்க. ஓகே, விஷயத்துக்கு போலாமா? இப்ப நீட்டு பிரச்சனை யாருக்காக நடக்குது? உங்களுக்காக, உங்க கனவுக்காக, உங்க லட்சியத்துக்காக. கரெக்டா தாங்க நீங்க போயிட்டு இருந்தீங்க, அதுக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன். ஆனா இப்ப நீங்க கரெக்டான வழியில போகல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு அரசியல்வாதி நம்ம கூட்டத்தில் இருந்தானா, இருக்க விட்டோமா, அடிச்சு ஓட விடல. ஆனா இந்த போராட்டத்தில் எல்லா அரசியல்வாதி உள்ள நுழைஞ்சிருக்கான். எதுக்கு நுழைஞ்சிருக்கான்? அவன் சுயநலத்துக்காக, அவன் பதவியில உட்கார்றதுக்காக உங்களை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வந்தவன் ஒருத்தனா உங்களுக்காக பேசினானா? இல்ல. ஜாதியை இழுக்கிறான், மதத்தை இழுக்கிறான், விஜய் சாரை இழுக்கிறான், ஜனநாயகத்து படத்தை இழுக்கிறான். ஆனா உங்க பிரச்சனையை பத்தி எவனுமே பேசல. புரியுதா? உங்களுக்கு புரியுதா? இது டெல்லி பிரச்சனை. பிரைம் மினிஸ்டர் எடுக்க வேண்டிய முடிவு, இது சிஎம் எடுக்க வேண்டிய முடிவு இல்லைங்க, பிரைம் மினிஸ்டர் எடுக்க வேண்டிய முடிவு. அது உங்களுக்கே தெரியும். ஆனா உங்களையே குழப்பி அவன் அரசியல் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன், கேளுங்க. ரஞ்சித்னு ஒருத்தர் வந்தார்ல, அவர் விஜய் சாரை பத்தி தப்பு தப்பா பேசினார்ல, அவர் விஷயத்தை நான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல போறேன். அந்த விஷயத்தை முழுசா கேளுங்க. வேட்டுமனு ஒரு படம் எடுக்கிறாங்க. அது பூந்தாமல்லி பக்கத்தில் ஒரு செட்டு போட்டு எடுத்தாங்க. செட்டில் வந்து பாம்பு வெடிக்கிற சீன்லாம் எடுத்தாங்க. 200-250 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஒரு செட்டு இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்போ வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொன்னாங்க, என்னன்னா செட்டுக்குள்ளே யாரா மாட்டிக்கிட்டாங்களா, போய் பார்க்கலாம்னு கேட்கப்போ விடலை. 2.5 ஹவர் கழிச்சு போய் பார்த்தா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இறந்துட்டாருங்க. இறந்த நியூஸ் தெரிஞ்சனமே ரஞ்சித் ஓடிட்டார். வந்து பார்க்கல. அவர் அனாதபுரமாக போனாருங்க. அவர் யார் என்னன்னு எதுவுமே விசாரிக்காமல் அனாதபுரமாக போனார். ஆனால் அங்கேயே ஒரு ஸ்டெண்ட் மாஸ்டர் இறந்தோன்னா மாலையை போட்டு இரங்கல் தெரிவித்த இந்த ரஞ்சித் மக்களுக்காக போராட்டம் பண்ண வந்திருக்காரா? இந்த டிஎம்கே ஆட்சியில் நீட்டுக்காக நம்ம யாருமே பேசலையா? யாருமே போராட்டம் பண்ணலையா? அப்போ என்னங்க போனாங்க இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, எல்லா கட்சிக்காரனும் பொதுவாக கேட்குறேன். ஓட்டுக்காக பேசாதீங்க, மாணவர்கள் உரிமைக்காக பேசுங்க. எத்தனை வருஷம் இந்த அரசியல் பண்ணுவீங்க? ஜாதி, மதம், அதுக்கப்புறம் என்னது நீட்டு, அது இதுன்னு பொய்யான ஒரு விஷயத்த மாணவர்கள் மேலே திரிச்சு ஜெயிச்ச பிறகு அவங்கள முட்டாளாக்குறீங்க. விஜய் சார்னு பேசுறீங்க. விஜய் சார் உட்காந்து 2 மாசம் தாங்க ஆகுது. நீங்க 5 வருஷமா, 50 வருஷமா, 70 வருஷமா இருக்கிறீங்களே. அப்போ இன்னும் கிழிச்சிங்கன்னு கேட்குறேன். இன்னும் கிழிச்சிங்க. தேவையில்லாம ஜாதியை இழுக்காதீங்க, மதத்தை இழுக்காதீங்க, மொழியை இழுக்காதீங்க. உண்மையை பேசுங்க, மக்கள் உரிமைக்காக பேசுங்க. மக்களுக்காக நிற்கனா நில்லுங்க, நிற்கலைன்னா போயிருங்க. இப்பயும் என் தம்பி தங்கச்சிக்கிட்ட ஒன்று மட்டும் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், எங்கள் பிரச்சனையை நாங்கள் தீர்த்துக்கிறோம். இல்லை அரசியல் வேணாம், சினிமாக்காரன் வேணாம், எவனுமே வேணாம், எல்லாரும் வெளியே போங்க, நாங்கள் எங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கிறோம், நீட்டை பேன் பண்ண நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சவால் விடுங்க. மொத்த பண்ணி அடிச்சு ஓட விடுங்க. ஜல்லிக்கட்டில் எப்படி ஜெயிச்சோமோ அது மாதிரி ஜெயிச்சு காட்டலாம். நான் சொல்கிறது தப்பா கரெக்டா? நீங்கள் சொல்லுங்கள்.